நம்ம நட்பு ரீதியா பேசிக்கிடுவோம். ரைட் பிரதர். என்ன சாரி. ஓகே ரைட். இங்க பாருங்க என்ன அடுத்து யாருனாலும் நான் இப்போ வந்து நேரடியான ஆளு சரியா? நீங்க என்ன ரைட். மதிக்கிறதுனால உங்களுக்கான அந்த மரியாதையை நான் நார்மலா காமனா ஏன்னா அதை மதிக்கணும் கண்டிப்பா இல்லையா? கண்டிப்பா பிரதர். ஆமா ஆமா ஏன்னா எனக்கு 100 50 100 இல்லைண்ணா நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க என்ன யாரோ இல்ல பிரதர். அது அதாவது வேற ஏதாவது நான் அந்த மாதிரி வரல. ஏதாவது நம்மகிட்ட இருந்து ஃப்ரீயானா வேற உங்களுக்கு வேற ஏதாவது செல்ஃபி மாதிரி வேற ஏதாவது நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ரைட் பிரதர். ஒண்ணுமே பிரதர். ஏதோ தவறா நினைக்க வேண்டாம். சரியா தவறா நினைக்காதீங்க. உங்களுக்கு மேல சொன்னார்ட்டே சொல்லுங்க. எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா என்கிட்ட ஒரு 7 8 பேர் கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா அப்ப நான் அந்த அளவுக்கு டீக்கா இருக்குன்னு நினைக்காங்களா இல்ல இல்ல பணம் கொடுத்தா சரணம் பேரும் நினைக்காங்களா என்னன்னு தெரியல. நான் இதனால வரையும் தெரியல பல விஷயத்த இழந்துதான் கிடக்கேன். ஆனா ஒரு காலமும் துரோகமோ இல்ல யாருக்கோ துரோகமோ நான் செஞ்சதும் கிடையாது. எனக்கு வேணா எல்லாரும் செஞ்சிருக்காங்க. நான் இதனால இருக்கிற இயக்கத்துல உண்மையா இருப்பேன். ரைட் பிரதர். அப்படியே பாத்துக்கணும். தேங்க்யூ பிரதர். வணக்கம் ஜெயஸ்ரீ. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணனிடம் திமுகவை சேர்ந்த புரோக்கர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுக இணைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராஜன் ஆதரவாளர்கள் பல கோடி ரூபாய் பேரம் பேசியதாக மிரட்டல் விடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் பரபரப்பு குற்றச்சாட்டு. இது தொடர்பாக ஆதாரம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். தமிழக